இருக்காங்க. நக்கீரன் கோபால் சார் தான் முதல்ல சொன்னாரு, ஜனநாயகன் படத்துக்காக சில காட்சிகளை தத்ரூபமா அமைக்க விரும்பி இந்த கட்சி துவங்க நாடகம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. இந்த பட காட்சிகள் எல்லாத்தையும் தொகுப்பா எடுக்கிறதுக்கு துணைக்கு ஆள் வேணும்னு சில பேரை சேர்த்தாரு பாருங்க. அவங்க தான் இவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்படி கட்சியாவே இதை ஆரம்பிச்சுட்டா என்ன அப்படின்ட்டு. சீன அறிவிச்சதும் கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இவருக்கு கூட இருப்பவர்கள் சொல்றதெல்லாம் சரியோ அப்படின்னு ஒரு சின்ன சபலம் ஏற்பட்டும். விடுதலை ரசிகர்களின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து இவருக்கு உள்ளம் குதூகலிச்சிருச்சு. தானே முதல்வர் ஆகிடலாம் என்ற நப்பாசையும் வந்துடுச்சு. கூட இருக்கிற கூட்டாளிங்க இவர் காதுல சங்குவத இவரும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு கூட்டணிக்கு பாய் விரிச்சிட்டாரு. சினிமாவில் சம்பாதிச்சதை விட அரசியல்ல அதிகம் கொள்ளையடிக்கலான்னு இவர் காதுல ஊதி இருப்பாங்க போல. இவர் பேசுறதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, இவர்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இவர் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அதாவது தான் சேர்த்த சொத்து, பணம், செல்வம் இதுல இருந்து வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவாத ஒருத்தர், உதவ மனம் இல்லாத ஒருத்தர் பணத்தாசை பிடிச்சவர் தானே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இவருக்கு சுயமா சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் இல்லை. இதற்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாக்கா இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போய் மண்டியிட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? இந்த ரெண்டு விஷயங்கள் போதும் இவர் அரசியலுக்கு தகுதியற்றவர் மட்டும் இல்லை, மிகவும் ஆபத்தானவரும் கூட. இவர் படிப்பை பாதியில விட்டவர்னாக்கா வறுமையினாலேயோ இயலாமையாலேயோ இல்லை, இவருக்கு இருந்த செல்வ செழிப்பின் மமதை, அதனால ஒரு படிப்பை விட்டார். அந்த கூட்டத்துல எத்தனை பேர் சுய சம்பாத்தியம் உள்ளவங்களா இருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை சதவீதம் இருக்கும்? எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்கள்ட்ட இருந்து காசு வாங்கியும் பெற்றோருடைய உழைப்பிலையும் சம்பாத்தியத்திலையும் வாழ்றவங்களா இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த விதத்திலையும் பலனளிக்காத, பலன் இல்லாத ஒருத்தருக்காக அந்த கூட்டம் தன்னுடைய உழைப்பையும் நேர உயிர் கொடுத்து செலவிடுது. பாவம் புரிந்து கொள்ளாத இன்றைய ஆச்சரியக்குறிகளே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எல்லோருக்கும் எந்த அரசாலையும் வீடும் பைக்கும் கொடுக்க முடியாது. பட்டதாரிங்கிறதெல்லாம் படிக்கிறவன் மட்டுமே சாதிக்க முடியும். தம்பிகளா, ஏற்கனவே உங்கள் காலத்தை நிறையா வீணடிச்சிட்டீங்க. இனிமேலாவது தாமதிக்காம உஷாராகவும் கவனமாகவும் இருந்துக்கங்க. நீங்கள் அவனுக்கு பின்னால் ஓடுனீங்கன்னா அவங்க தான் செழிப்பாவான். நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் செழிப்படைவீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க.